மாநகர சபை ஆட்சி தொடர்பில் என்ன முடிவுகள் எடுத்தது சார்? அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் முடிவெடுக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் தமிழரசு கட்சி மிக பெரும்பான்மையாக எல்லா இடங்களிலும் கூடுதலான ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. சில பிரதேசங்களில் தனித்து ஆட்சி அளிக்கக்கூடிய நிலைமையிலும் சில இடங்களிலே இந்த தேர்தல் வீதாசார முறைமையின் அடிப்படையில் தமிழ் தேசியத்தில் நேசிக்கின்ற கட்சிகள் அல்லது எங்களோடு பயணிக்கின்ற கட்சிகளை அரவணைத்துக் கொண்டு ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே மட்டக்களப்பு மாநகர சபையிலே மிக அதிகளவாக 16 ஆசனங்களை தமிழரசு கட்சி கைப்பற்றியிருக்கின்றது. ஆகவே ஆட்சி அமைக்க வேண்டிய பொறுப்பு மக்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். ஆனால் அமைப்பதற்கு மொத்தமாக 34 உறுப்பினர்கள் இருக்கின்ற வேளையில் 17க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை சேர்த்து கொண்டு ஆட்சி அமைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அங்கு சுயேட்சை குழுக்களும் மற்றும் பல கட்சிகள் இருக்கின்றன. அவற்றினுடைய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற பொழுது உண்மையிலே முழுமையாக எல்லோரும் ஒத்துழைப்பு தரலாம். உங்களுக்கு தெரியும், கடந்த முறை கூட தமிழரசு கட்சி ஆட்சி அமைத்திருந்தது மிக நேர்மையாக, மிக திறமையாக, மிக உத்தியான முறையிலே அந்த மாநகரத்தை அவர்கள் அபிவிருத்தி பணிகளை கையாண்டிருந்தார்கள். அதே போன்ற ஒரு நிலையிலே எதிர்வரும் காலங்களிலும் மட்டக்களப்பு மாநகரத்தை நாம் அபிவிருத்தி செய்ய கையாளுவதற்கு தமிழ் தேசிய பற்றுடன் நாம் ஆட்சி அமைக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே மற்ற உறுப்பினர்கள் சுயேட்சை குழு சார்பாக 4 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மற்றும் எஸ்ஜேபி சஜித் பிரேமசாமினூடாக 2 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் விடுதலை புலிகளினூடாக 3 உறுப்பினர்கள், தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக 9 உறுப்பினர்கள், ஒரு நேரடியாக உறுப்பினர்கள், மற்ற மேலதிக உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே பெரும்பான்மையாக இருக்கின்ற கட்சி தேசிய பரப்புடன் பயணிக்கின்ற கட்சிகளுடன் நாங்கள் ஆதரவை கேட்டிருக்கின்றோம். அவர்கள் தருவதாகவும் உறுதியளித்திருக்கின்றார்கள். அதற்கான கலந்துரையாடல் எதிர்வரும் வாரங்களில் அல்லது இந்த வாரத்தின் இறுதிப் பகுதியில் இடம்பெறும். அதன் பின்பு நாங்கள் அந்த உறுதிப்பாட்டை பெற்றுக் கொள்வோம். அதன் பின்பு ஆட்சி அமைப்பதற்கான சகல நடைமுறைகளையும் மேற்கொள்வோம். அதன் அடிப்படையில் உண்மையாகவே எல்லா பிரதேச சபைகளிலும் குறிப்பாக உள்ளாட்சி சபைகளில் நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களை, வெற்றி பெற்ற உறுப்பினர்களையும் பிரதானமாக அழைத்து அவர்களின் ஊடான தெரிவுகளிலே ஒவ்வொரு உள்ளாட்சி சபைகளுக்கும் அந்த பிரதேசத்துக்குரிய மாநகராட்சிக்கு அதற்குரிய மாநகர முதல்வர், பிரதி முதல்வர்கள் பெயர்களும் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. அதே போன்று உள்ளாட்சி மத்திய சபைகளிலே அதற்குரிய தவிசாளர்கள், பிரதி தவிசாளர் பெயர்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே நாங்கள் மட்டக்களப்பு மாநகர சபைக்கு அந்த உறுப்பினர்களின் ஊடாக முதல் 2 வருடங்களுக்கும் சிவம் பாக்கியநாதன் அவர்களையும், அடுத்த 2 வருடங்களுக்கு துரைசிங்கம் மதன் அவர்களையும் முதல்வராகவும், அடுத்த பிரதி முதல்வராக வைரமுத்து தினேஷ்குமார் அவர்களையும் முதல் 2 வருடங்களுக்கு, பின்னிய 2 வருடங்களுக்கு ரகுநாதன் அவர்களையும் இந்த உறுப்பினர்களாக முன்மொழியப்பட்டிருக்கின்றது. இதற்கான இறுதியான தீர்மானங்கள் கட்சியின் மாவட்ட குழு கூட்டத்தில் எடுக்கப்படும். தற்போது அவர்களுடைய பெயர்கள் முன்மொழியப்பட்டு அவர்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த தேர்தலின் முடிவுகளின்படி மாவட்டத்திலே எமது தமிழரசு கட்சிக்கு மக்கள் ஏகோபித்த ஆதரவினை தந்ததின் அடிப்படையிலே குறிப்பாக தமிழ் பேசுகின்ற அல்லது தமிழ் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற எல்லா பிரதேச சபைகள் அல்லது உள்ளூராட்சி சபைகளில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் என்று உறுதியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். நாங்கள் நிச்சயமாக அந்த சபைகள் அமைத்து நாங்கள் அந்தந்த பிரதேசங்களில் அந்த தமிழ் தேசியம் சார்பாகவும் அபிவிருத்தி சார்பாகவும் உறுதியான நிலைப்பாடுகளை கொண்டு செல்வோம் என்பதை நான் படுத்தியில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று உண்மையாகவே அதே போன்று எங்களுடைய மாநகர சபைகளிலும் நாங்கள் எங்களுடைய உறுதியான ஏனென்றால் 16 உறுப்பினர்கள் எங்களுக்கு ஏகபோகமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலதிகமாக தேவைப்படுகின்ற 2 உறுப்பினர்களை பல்வேறு கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு தருவதாக உறுதியளித்திருக்கின்றன. அந்த அடிப்படையிலே நாங்கள் மாநகர சபையில் இந்த உறுப்பினர்கள் முன்மொழியப்பட்ட உறுப்பினர்கள் பதவிகளுக்கு அடிப்படையாக அமைத்து மாநகர சபை ஆட்சி அமைப்போம் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றேன்.